ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம எந்த ஒரு வேலையை கற்றுக்கிட்டாலும் அது சின்சியராக கற்றுக்கணும். அதே மாதிரி அதை இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கணும். 10 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா பொம்பளை குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்துடணும். அப்போ தான் அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே எல்லா நேரமும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது, கிட்டக்கும் இருக்க முடியாது. அப்போ அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு லைஃப் இருக்கும்போது தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நம்ம இப்போயே கற்றுக் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். 10 வயசுக்கு மேலேயே குழந்தைங்களாம் நல்லா மெச்சூர்டாக தான் இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே கம்ப்யூட்டர் மூலம் தான். அதனால் நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. ஆனால் நம்ம தான் சொல்லித்தர தயாராகவே இல்லை. சின்ன குழந்தைன்னு அவங்க லைஃப்பை நம்ம தான் வேஸ்ட் பண்ணுறோம். தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவையோ அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். 10 வயசு தானே குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு நாம் இருப்போம். அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, கற்றுக்கவும் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாலே விட மாட்டோம். ஐயோ கிச்சனில் வந்தால் இதை கொட்டிடுவோம் அதை கொட்டிடுவேன். நம்ம வேலைக்கு பயந்துன்னு அவங்களை கிச்சனுக்குள்ளே விட மாட்டோம். ஆனால் அவங்க அந்த வேலை செய்ய தான் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. அதை கூட நமக்கு தெரியாமல் நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுறோம். அதனால் வேறு ஏதாச்சும் சேட்டை வேலை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விடாமல் நம்ம ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ யாராக இருந்தாலுமே சரி தான், பக்கத்தில் வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகளை சாப்பிட்ட தட்டை முதல்ல அலம்ப கற்றுக் கொடுக்கணும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க சொல்லித்தரணும். இந்த மாதிரி பொம்பளை குழந்தைங்களையோ ஆம்பளை குழந்தைங்களையோ இந்த வேலையை சொல்லி பழக்கும் போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க மைண்டு நல்லா அழகாக இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸும் தாட்டும் வராது அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம கூட வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் சின்ன சின்ன வேலைகள் எது அடிப்படையான வேலைகள்னு சொல்லி பார்த்து பார்த்து கற்றுக் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. அம்மா வீட்டிலேருந்து மிளகா பொடி வரும், அம்மா வீட்டிலேருந்து பருப்பு பொடி வரும், அம்மா வீட்டிலேருந்து இட்லி மாவு வரும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம கையை எதிர்பார்க்க மாட்டாங்க. நாமளும் வயசான நமக்கும் வயசாகிடும். நம்ம எல்லா நேரமும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்க முடியாது. நமக்கே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சுமையாகிடக்கூடாது. என்ன எல்லாமே நம்மளே சொல்லித்தரோம் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அவங்க கையோடு அவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்க கற்றுக் கொடுத்துட்டு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பராக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் இது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுப்பாங்க. நிச்சயஸ்ரீ எவ்வளோ அழகாக கோலம் போடுறா. ஃபஸ்ட்லாம் போட தெரியாது, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கோலம் போட ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷமான மன நிறைவேற்ற நம்ம குழந்தை பரவாயில்ல அழகாக எல்லாமே கற்றுக்கிறா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மறக்காமல் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி வேலைகள்லாம்.